அண்மைச் செய்தி. நெல்லை பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தை அடுத்து மாணவர்களின் புத்தக பைகளில் சோதனையிட்ட பிறகு பள்ளிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பாளையங்கோட்டையில் நேற்று நடந்த சம்பவத்தை தொடர்ந்து, அதாவது சக மாணவனை அரிவாளால் பையில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்து வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் இது குறித்து நேரில் விசாரணை நடத்தினார். என்ன நடந்தது, எதனால் இந்த பை உள்ளே வகுப்பறைக்கு வரக்கூடிய மாணவன் அதன் கொண்டு வரக்கூடிய புத்தக பைக்குள் அரிவாள் மறைத்து வைத்துக் கொண்டு வந்தது கவனிக்காமல் விட்டார்கள் என்பது குறித்து அனைத்துமே ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றே ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதாவது பள்ளிகளில் அனைத்து பள்ளிகளிலும் புத்தக பை கொண்டு வரும்போது அந்த புத்தக பைகளை முழுமையாக சோதனையிட்ட பிறகுதான் அவர்களை வகுப்பறைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கையை அனைத்து பள்ளிகளுக்கும், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பினர். அதன் அடிப்படையில் நேற்று சம்பவம் நடந்த அதே ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நாம் நேரில் பார்க்கும்போது பைகளோடு வரக்கூடிய, அதாவது பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் புத்தக பையை கொண்டு வரும்பொழுது அந்த புத்தக பையை முழுமையாக சோதனையிட்டு அதன் பின்னரே அவர்கள் வகுப்பறைக்கு அனுமதிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இதனை அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதற்காக ஒருங்கமைத்து அவர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் காலை முதலே பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் முழுமையாக அவர்கள் பைகளை சோதனையிட்ட பிறகு உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அனைவருமே 6 முதல் 9 வயது படிக்கக்கூடிய சிறுவர்கள், சிறுமிகள். இது விரும்பத்தகாத சம்பவம் என்றாலும் தற்பொழுது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின்படி தற்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.